மாத்தளை மாவட்ட பொது வைத்தியசாலையில் 170 மில்லியனுக்கும் அதிக செலவில் கட்டப்பட்ட பல மேம்படுத்தப்பட்ட திட்டங்கள் நேற்று சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிசவின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 57 மில்லியனுக்கும் அதிக செலவில் வெளிநோயாளர் பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவின் புதுப்பித்தல் வேலைகள், 5 மில்லியனுக்கும் அதிக செலவில் வைத்தியசாலையின் பொதுவான இடங்களை புதுப்பித்தல் மற்றும் 8 மில்லியனுக்கும் அதிக செலவில் வைத்தியசாலை வளாகத்தில் புதிதாக நிறுவப்பட்ட கழிவு மேலாண்மை அலகு ஆகியவை அடங்கும். சகரத்கல் வார்டு 18 உள்ள மருத்துவர்கள் உட்பட சுகாதார பணியாளர்களுக்கான புதுப்பித்தல் பணிகள் மற்றும் மருத்துவமனை பாதுகாப்பு துறையின் அலுவலகம் ஆகியவையும் அடங்கும். அமைச்சர் நலிந்த ஜெயதிச தற்போது புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வரும் வெளிநோயாளர் பிரிவு, மகப்பற்று பிரிவு, அறுவை சிகிச்சை பிரிவு, வெளிநோயாளர்களுக்கான மருந்து வழங்கும் பகுதி, அவசர சிகிச்சை பிரிவு, வார்டுகள், சமையலறை, வைத்தியசாலை வளாகம் உள்ளிட்ட மேம்பாட்டு திட்டங்களை ஆய்வு செய்தார். இந்த நிகழ்வில் சுகாதாரம் மற்றும் ஊடக பிரதி அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜயமுனி, புத்த சாசன மத விவகாரங்கள் மற்றும் கலாசார பிரதி அமைச்சர் கமேகெதிர திசாநாயக்க மற்றும் நிபுணர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட மருத்துவமனை ஊழியர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர்.